பாரு அப்படியே பாரு. காய்ஸ் எனக்கு வந்து மீசை நிறைய நல்லா முழமா வந்து போய்க்குதுன்னு சொல்லிட்டு போய் ஷேவ் பண்ணுவாங்க அப்படின்ட்டாங்க. இது எப்படிக்கா இந்த ஃபீல்டில் நல்ல ஸ்கோப் இருக்கா? பெஸ்ட்டு கிளைண்ட்டுன்னு சொல்லுவீங்களா என்ன? வைப் வித் வர்ஷு கூட வைப்பாக இருந்துச்சு. இந்த எக்ஸஸ் இருக்குல்ல, இப்போ இந்த எக்ஸஸை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு வைப் வித் வர்ஷு. நான் உங்கள் வர்ஷு. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. வைப் வித் வர்ஷு பிகேம் ஏ பிரைட் ஃபார் ஏ டே. ஆக்சுவலி இது வந்து ஒரு கொலாபரேஷன் ஷூட் தான். இவங்க வந்து ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, வாங்க ஒரு கொலாப் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி, நம்ம நல்லா இருக்குமா, நம்ம ஒல்லியாக இருக்குமே, நமக்கு எப்படி இருக்கும் மேக்கப் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ஒரு பயமாகவே இருந்துச்சு, உள்ளே பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன தோணுச்சு, ஓகே ஒரு ட்ரை கொடுத்து பார்ப்போமே, ட்ரை தானே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேக்கா பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்களும் சொன்னாங்க உங்களுக்கு நல்லா இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரைடல் மேக்கப் ட்ரை பண்ணியிருக்கேன். அதோட வ்ளாக் தான் இது. வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுங்க. ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அக்காகிட்ட போய் கேட்குறேன் எனக்கு எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்ட்டு. எதுக்கு அவசரம், அதான் வரேன்னு சொல்லிட்டேன். பாருங்க, தோசை நான் வந்து சுட்டு கொடுக்குறேன், நீ சுடாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நான் வீடியோ பேசிட்டு வரத்துக்குள்ளே அவ்வளோ அவசரமா சுட்டு என்ன பாடுபடுத்துகிற பாருங்க அந்த தோசையை. தள்ளு, நானே எடுக்கிறேன். தேவையா கோபி இதெல்லாம் உனக்கு? சொல்லு. பசி எடுக்குது. ஆனா சரி சொல்லு, நான் வந்து பிரைடல் மேக்கப் பண்ணலான்னு இருக்கேன் இன்னைக்கு. நீ என்ன நினைக்கிற? நான் என்ன நினைக்கிறேன், என் தங்கை வந்து ஒரு மணப்பெண் கோலத்தில் பார்க்க எனக்கு சரி நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா எனக்கு அது சொல்லு. நான் அதுதான் கேட்குறேன், உன்னை மணப்பெண் கோலம் கொச்சி உடம்பு காரி அப்படிதான் இருப்ப. நல்லா இருக்காதா? எனக்கே தெரியல லுக் எப்படி இருக்கும். அப்படி கம்ப்ளீட் லுக்லாம் ஜாலியாக தான் இருக்குது, பண்ணலானோ வேணானோ தோணுது. பண்ணலாமா? ஒரு ட்ரை தானே. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல யாரும் உலக அழகி ஆக முடியாது உன்ன மாதிரி. மை காட், இதெல்லாம் ஒரு தவிர்த்துருங்க. சரி ஓகே காய்ஸ், இன்னும் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து வரல. நான் வந்து 11 o'clock டைம் கொடுத்துருக்கேன், அவங்க இன்னும் வரல. அதுக்குள்ளே நாங்கள் சாப்பிட்டுறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க வந்தோடனே நான் காட்டுறேன் என் மேக்கப் ஆர்டிஸ்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா பல்ச்சுன்னு இருக்குங்க இந்த இடத்துல. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பச்சை பயிர் தோசை தேங்காய் சட்னி சாப்பிட போகிறேன் காய்ஸ். சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணலாம், ஏன்னா அப்புறம் பசிக்கும்ல, அதனால சாப்பிட்டுட்டு நம்ம க்யூட்டாக வெயிட் பண்ணலாம். அவங்க வந்தோடனே அழகாக மேக்கப் போட்டுக்கலாம். நீங்கள் கூட எந்த காரணத்தை கொண்டும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. நானும் ஒரு காலத்தில் இருந்தேன், சாப்பிடாமலே காலேஜ் ஓடி போவேன், போய் போஸ்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு மதியானம் தான் சாப்பிடுவேன், அந்த மாதிரிலாம் இருந்தேன். ஆனால் எனக்கு இப்போ ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் ஆகிடுச்சு. அது என்னன்னா, நம்ம உடம்பு நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் கொடுக்குது. நான் அதை பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட்லாம் சத்துமாவு கொஞ்சம் குடிக்கவே மாட்டேன், ஓகேங்களா. ஏன்னா அதை இனிப்பு போட்டு தான் குடிக்கணும், எனக்கு வந்து ஸ்வீட் பிடிக்காது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நான் குடிக்கவே மாட்டேன். அப்போ நான் என் மைண்டே மாற்றிக்கிட்டு இப்போ கரெக்டாக ஒரு 25 டேஸாக நான் சத்துமாவு கொஞ்சம் குடிச்சிட்டு வரேன். அது எக்ஸ்ட்ரா நட்ஸ் ஆடட், அதை குடிச்சிட்டு வரேன். ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் தெரியுது என் பாடியில். ஸ்கின் க்ளோ ஆகுறது, வெயிட் போடுறது, ஒரு நாள் ஃபுல்லாக எனர்ஜியாக இருக்கிறது நானே ஃபீல் பண்ணுறேன்னா. ஓகே, நம்ம சின்னதாக ஒரு விஷயத்த மாற்றிக்கிட்டா கூட ஒரு பெரிய விஷயம் நமக்கு நடக்கும் போல், ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் நம்மக்கிட்ட கொடுக்கும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. அதேமாதிரி பசிச்சு சாப்பிடுங்க, பசிக்காமல் சாப்பிடாதீங்க, பசிச்சு சாப்பிடுங்க. ஹெல்த் நல்லா பார்த்துக்கோங்க, ஹைட்ரேட்டடாக இருங்க. பூமர் மாதிரி இருக்கா? பூமர் மாதிரி தான் இருக்கும், ஆனால் பாடியில் ஒரு பிரச்சனை வரும்போது தெரியும். ஓகே கைஸ், சாப்பிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். கைஸ், இந்த சாரீ தான் இப்போ வியர் பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து எங்களுடைய அத்தை மாமா கோபி அங்கிள், லாவணி அத்தை தெரியும்ல, அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க. ஒரு பட்டு புடவை கடைக்கு போயிருந்தோமா, அப்போ வந்து அழகாக எடுத்து கொடுத்தாங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று, அக்காவுக்கு ஒன்று, அம்மாவுக்கு ஒன்று, 3 பேருக்கு சாரீ எடுத்து கொடுத்தாங்க. சரி ஓகே, ரொம்ப நாளாக கட்டாமல் வச்சுருக்கோமே வீட்டில் அப்படியே சொல்லிட்டு ப்ளவுஸ் தைச்சி, இப்போ தான் புதுசாக ப்ளவுஸ் தைச்சி வந்துச்சு. ஓகே இந்த சாரீ இன்றைக்கி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரி ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன் ப்ளவுஸில். இந்த ஆரி ஒர்க் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்டா பேஜில் இருந்தால் பண்ணி கொடுத்தாங்க. நான் அவங்க பேஜை கண்டிப்பாக டேக் பண்ணுறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். காய்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து வந்துட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சாரியை ப்ரீபீட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த எண்டு முடிச்சு போடல, சாரி புது சாரியில் இதை முடிச்சு போடலையா, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் முடிச்சு போட்டு ப்ரீபீட் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளவுஸ் போட்டு மேலே ஷர்ட் ஏதாச்சும் போட்டு வாங்க, ஏன்னா இப்படி கழட்ட முடியாது, கழட்டினா மேக்கப் எல்லாம் கழிஞ்சிடும், இப்படி கழட்டுற மாதிரி ஒரு ஷர்ட் போட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி அவங்க ப்ரீபீட் பண்ணி அந்த முடிச்செல்லாம் போட்டு வைக்கிட்ட நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
காய்ஸ் saree ப்ரீ பீட்டிங்லாம் முடிஞ்சிச்சு. என்னை போய் ப்ளவுஸ் போட்டு வர சொல்லியிருக்காங்க. அந்த சாரியோட ப்ளவுஸ் தான் இது. ஓகே, நான் saree ஃபுல்லாக வியர் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ப்ளவுஸ் போட்டு மேலே ஏதாச்சும் ஷர்ட் மாதிரி போட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்படி கழட்ட முடியாது, இப்படி சைடில் கழட்டுற மாதிரி ஏதாச்சும் ஷர்ட் போட்டு வாங்க, மேக்கப் போட்டால் கலைஞ்சிரும் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. இது வந்து என்னோடய குவாட் செட்டு ஒன்று நான் வாங்கினேன், அதோட ஷர்ட் இது. அதை நான் மேலே போட்டேன். கீழே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 2 பீஸ் செட் போட்டிருந்தால அதோட பேண்ட்டு. ஓகே, இப்படியே இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு இப்போ ஓகே வெளியே போகலாமா? இதுவே நல்லா தான் இருக்குல்ல. நான் பைத்தியக்காட்சி மாதிரி வேறு வேறு கலரில் மாற்றினிருக்கேன். சரி ஓகே போகலாம். இந்த ஸ்பாட்டை தான் சூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா இங்கே தான் ஆப்போசிட் வெளிச்சம் நல்லா இருக்குமா. சரி ஓகே, இங்கேயே உட்காந்து வீடியோஸ் ஷூட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு இந்த இடத்துல தான் உட்காந்து நான் இப்போ மேக்கப் போட போகிறேன். அக்கா ஹாய் சொல்லுங்கள். இவங்க தான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட், எனக்கு மேக்கப் பண்ண போகிறவங்க. எல்லாம் ரெடியாக எடுத்துன்னு வந்துட்டாங்க. இதெல்லாம் முன்ன பின்ன நான் பார்த்ததே இல்லைங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த பாருங்க எவ்வளோ பெரிய பொட்டி வந்திருக்கு பாருங்கள் வீட்டுக்கு. ஓகே, நாங்கள் மேக்கப் போடுறோம். எப்படியெல்லாம் போடுறாங்க நான் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்க்கலாம். காய்ஸ், நாங்கள் வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தொடன்னு பேசினே இருந்தால் இவங்களுக்கு காண்டாகனு எனக்கு தெரியும் தான் நான் பேசுவேன். ஃபஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர் ஆகாது, மாய்ஸ்சரைசர் போட்டு விட்ருங்க. என்ன பிராண்டு? பான்ஸு. நல்லா வாசனையாக இருக்குது காய்ஸ், அதனால தான். சரிலாம் வாங்கி வா. எனக்கும் மேக்கப் போட்டு விட்றேன். போட்டு விட்றேம்மா, உங்களுக்கு கண்டிப்பாக போட்டு விட்றேன். காய்ஸ், எனக்கு வந்து மீசை நிறைய நல்லா முழமாக வந்து போய்க்குதுன்னு சொல்லிட்டு போய் ஷேவ் பண்ணுவாங்க அப்படின்ட்டாங்க. அதனால் நான் வந்து பாம்பேவோட இந்த ட்ரிம்மரில் இப்போ ஷேவ் பண்ண போகிறேன். இது வந்து அப்படியே ஆந்தி வேலை ஷேவ் பண்ணிடலான்னு வச்சுக்கோங்களேன். அதை பாருங்க, இப்படி எடுத்து இப்படி ஆன் பண்ணிட்டு இது பண்ணால் போதுனால வந்து க்ளீன் ஆகிடும். நீங்கள் உடனே ஷேவ் பண்ணிக்கலாம். இது பண்ணும்போது வலிக்கலையா உங்களுக்கு? இருந்தால் பொறுமையாக பண்ணிகிட்டே வா. ப்ராப்பராக ஒரு இங்கேருந்து வா, சின்னலேருந்து வா, அப்போதான் போவோம். சும்மா லைட்டாக வச்சு எடுத்துட்டா எப்படி வரும்? இது பண்ணும்போது உங்களுக்கு வலிக்கலையா? சுத்தமாக வலி இல்லை காய்ஸ். மிஷின் ஒன்று ஓடுதுன்றதை மட்டும்தான் தெரியும், அதை தவிர்த்து வலியோ எதுவுமே இருக்காது. ஓகே, கன்னத்துலேயும் எடுத்துக்கிறேன். எனக்கு லைட்டாக இந்த இடத்துல வந்து முடி வளரும், கன்னத்துலேயும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா மட்டும் எடுக்க முடிஞ்சு எடுத்துருங்க, அதில் எடுத்து விட்றேன். நான் ஐப்ரோ வந்து ஒரு 2 வாரம் முன்னாடி பண்ணேன்னா, இப்போ திரும்ப பண்ணிக்கோங்க. லைட்டாக இங்கே எக்ஸஸ்லாம் வளர்ந்துருக்குல்ல, அதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதையும் கட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸஸ் இருக்குல்ல, இப்போ இந்த எக்ஸஸை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்படி தானே பண்ணலாம். இல்லை, ஆன் எதனா பண்ணலாம். ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டீங்கன்னா இது வச்சு பண்ணிங்கன்னா இந்த முடி வருது தெரியுதா? ஐயோ எடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் நான் கையில் எடுக்கவே மாட்டேன். சரி பண்ணேன். உப்பு போட்டு உப்பு நான் இதில் இப்போ வெப்சைட்டில் போட போகிறதுக்கு. ஓகே காய்ஸ், இப்போ வந்து என் ஐப்ரோஸ் வந்து அழகாயிடுச்சு. அந்த எக்ஸஸ் எல்லாம் எடுத்தாச்சு. லிங்க் கொடுக்குறேன், பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வலியே தெரியாமல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் போட்டிருக்காங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம். இதை பாருங்க, உள்ள ப்ளவுஸ் போட்டிருக்கேன் தெரியுதா? எங்கள் அம்மா அப்படி தான் கொஞ்சம் பேசுவாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்டெப் 1 முடிஞ்சு ஸ்டெப் 2 எதுனாக்கா? ப்ரைமர். என்ன பிராண்டு? கலர். என்ன டீ? கலர். கலர் டீயா? கலர் பிராண்டு. யார் வேணா வாங்கலாம், யார் வேணா போட முடியாதுல்ல. கண்டுபிடிச்சிட்டாங்க அம்மா. பிஸ்னஸ் உமன்ல. ஸ்டெப் 3 வந்து இது என்னதுக்கா? இதெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதா? இது வந்து அவங்க சொல்ல மாட்டேன்ட்டாங்க, சீக்கிரட்டா. அப்படிலாம் இல்லை. ஃபவுண்டேஷன் மாதிரி தான் இருக்குது. நான் அண்ணன் கண்டுபிடிச்சா அப்புறம் சொல்கிறேன். உங்களுக்கு கலர் கரெக்ஷன் எதுவும் பண்ண வேண்டாம், அதனால நான் பண்ணேன். இதே மாதிரி இருக்கே. பண்ணிட்டே இருக்கேன். இல்லை, இந்த சைட் ஃபஸ்ட்டு வச்சிருவா. ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுதுக்கா கண்ணு. சரிங்க, கீழே பாருங்க.
பேசுறதா நீங்கள் போயிட்டு என்ன பெஸ்ட்டு கிளைண்ட்னு சொல்லுவீங்களா? பெஸ்ட்டு கிளைண்ட்டுன்னு சொல்லுவீங்களா என்ன? சொல்கிறேன் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க மேக்கப் பண்ணும்போது. சொல்கிறேன் வைப் வித் வர்ஷு கூட வைபாக இருந்துச்சு. நீ வாயை மூடிட்டு இருந்தாலே நல்லா இருக்கும் கொஞ்சம் நேரம் தானே. கைஸ் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி என் ஃபேஸை பார்த்துருக்கணும். எவ்வளோ கொடூரமாக இருக்கணுமோ அவ்வளோ கொடூரமாக இருந்தேன். ஏதோ இப்படி நார்மலாக அந்த மாதிரி போட்டு இப்போ கொஞ்சம் அதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா அவுட்லுக் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எனக்கு செட் ஆகுதான்னு. செட் ஆகுமாக்கா? எனக்கு சூப்பராக இருக்கும். நயன்தாராக்கு டஃப் கொடுத்துருவேன். நயன்தாராக்கு டஃப்பாக பார்த்தீங்களா? கமெண்ட்டில் இந்த கழுவி ஊற்றிடுவாங்க, அப்புறம் பார்த்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இருக்கும். சரியா ஒட்டலன்னு இல்லை நான் வச்சு தான் பார்க்குறேன். சரியா நீங்கள் ஒட்டுங்க, நல்லா தான் இருக்கும். எனக்கு லேஷஸ்லாம் வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அப்படி தான் வைக்கிறேன். எனக்கு நான் அது வாங்கினேன்க்கா ஒரு நாள். அது எனக்கு எப்படி ஒட்டுறதுன்னு தெரியலையா? இன்னும் அதுலேயே அவங்க ப்ளூ கொடுத்துருப்பாங்க. அது இல்லை, அது வந்து ஸ்டிக்கர் பிச்சு ஒட்டுற மாதிரி. ஆனால் அது நிற்காதா? இந்த ப்ளூ நிற்கும். அது இப்போ கூட வீட்டில் தான் இருக்குது. ஆனால் அது ஒட்டலை. ஆசைப்பட்டு வாங்கினேன், ஒட்டவே. ஏன்னா அது வேணால் கொண்டு வாங்க. ஏன்னா இது ரொம்ப 3D. நல்லா வாசனையாக இருக்குது. நல்லா வாசனையாக இருக்குது. கொஞ்சம் மெஸ்ஸியாகவே போடுங்க. இப்போதான் உண்மையான ஸ்ப்ரே மொட்டை எடுத்து வரேன். வெயிட் இந்த லூஸாக இருக்கா? இல்லைக்கா கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் லூஸ் பண்ணிட்டீங்களா? இது நல்லா இருக்குது. இந்த சைடு லெஃப்ட்டு இதே மாதிரி லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டிங்கன்னா நல்லா இருக்குமோன்னு தோணுது. இன்னும் ஒரு பேண்ட் மட்டும் எடுத்து வந்துடுறேன். ஓகே. கீழே இது வச்சிடலாமாப்பா? அது ரொம்ப ஓல்டு மாடல்க்கா. இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு வைக்கிறாங்க, அதுவும் வைக்கிறாங்க. சொல்லுங்க. கீழே நம்ம கிளிப்பு மாதிரி ஏதாச்சும் போட்டுக்கலாம். இல்லை பேண்டே போட்டுக்கலாம். கைஸ் மேக்கப் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த லுக்கு. நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட கேட்டேன், எனக்கு வந்து ரொம்ப மினிமலாக போடுங்க, ரொம்ப மேக்கப் அடிச்சு தூக்குனா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவங்க கிட்ட என்ன கேட்டனோ அது அப்படியே அவங்களோட மேஜிக்கல் ஹேண்ட்ஸ்ல என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் மேக்கப் ஆர்டிஸ்ட், நான் இப்படி தான் போடுவேன்னு இல்லாமல் உங்களோட கம்ஃபர்ட்க்கு நீங்கள் என்ன சொல்றீங்களோ அவங்க அதை அப்படியே கேட்பாங்க. இவங்க பிரைடல் மேக்கப் மட்டும் பண்றது இல்ல, சாரி ப்ரீ ப்ளீட்டிங், ஆரி ஒர்க், மெஹந்தி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய பிக் டேக்கு இவங்க ஒரு ஆளை மட்டும் நீங்க புக் பண்ணா போதும். பிரைடல் மேக்கப், பிளவுஸ்க்கு ஆரி ஒர்க், கைக்கு மெஹந்தி, சாரி ப்ரீ ப்ளீட்டிங் எல்லாமே ஒரு பேக்கேஜா வந்துடும். ஸோ நீங்க எல்லாத்துக்கும் தனித்தனியா ஆளை புக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அவங்களோட இன்ஸ்டா பேஜ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஆரி ஒர்க் பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதையும் பார்த்துடலாமா? இதுவும் எனக்கு ஒரு இன்ஸ்டா பேஜ்ல இருந்தா பண்ணி கொடுத்தாங்க. பேஜ் நேம் வந்து பாரதி கவுச்சர். ரொம்ப கொச்சன்னு டிசைன்ஸ் போடாம அந்த சாரிக்கு என்ன கொடுத்தா அழகா இருக்குமோ அந்த அவுட்புட் அழகா கொடுத்திருந்தாங்க. அவங்களுடைய பேஜ் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ்மே நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே பின் பண்றேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. குன்றத்தூர் பீப்புள் இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ட்ரை கொடுத்து பாருங்க. அவங்களும் குன்றத்தூர் தான். ஹாய். மேக்கப்லாம் போட்டுட்டு என்ன பண்றீங்க? சாப்பாடு போட்டு தரும். ஓகே. நான் vlog எடுக்கல தெரியுமா? மறந்துட்டியா? ஆமா, அப்படியே சுத்திட்டு இருக்கேன் நான் பாட்டுட்டு. இப்போ நீ தான் ஆரம்பிக்கிற வந்து திரும்ப vlog. ஓ அப்ப முடிச்சு அப்ப முடிச்சோல, அவ்வளவுதான். யாரா நீ இவ்வளோ அழகா மேக்கப் போட்டு vlog எடுக்கலன்னு சொல்ற? சரி போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டியா? நிறைய போட்டோஸ் எடுத்தோம், நிறைய வீடியோஸ் எடுத்தோம். என்ன வீடியோஸ்? ரீல்ஸ் ஒன்று எடுத்தோம். நானும் அந்த அக்கா கனிமா டான்ஸ் ஆடணும். ஓ டான்ஸ் ஆடினாங்களா அவங்க? அவங்க ஆடுவாங்களே. ஓ சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன வயசு ஆகுது? ராமியாக்கா உங்களுக்கு ஏஜ் என்ன? 22. ஓகே. அப்ப எனக்கு தங்கை. நாங்கள் மதியானத்துல சாப்பிடவே இல்லை. ஸோ 2 பேரும் சாப்பிட போறாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் வரலாம். மேக்கப் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. நான் இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஃபோட்டோஸ் போட்டிருக்கேன், போய் பார்த்துட்டு லைக் போடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நல்லா போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஏதோ சுருட்டி இருக்கு மண்டை. இது வந்து மெஸ்ஸி. மூஞ்சி கழுவுனா ஒரு 1 கிலோ வரும் போல. அவ்வளோலாம் போடல, நாங்கள் சட்டில் தான் இருக்கு. This is called messy hairstyle, you know. Hey, you don't know English, okay? So, தக்குடி கிட்ட பேசுறேன். தேவைதான். vlog எடுத்தல எனக்கு தேவைதான்.
நானே சரி போனா போகுது போனா பை ஹேவ் இட் கோய்ஸ்